2025 ஆரம்பித்து 9 மாதத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் நம்ம கையில் இருக்கிறது 3 மாதம். இந்த 3 மாதத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு 2026 ஜனவரியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, இல்லை இந்த 90 டேஸை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு 2026 வின்னிங் மைண்ட் செட்டோட வெல்கம் பண்ணலாமா? இந்த சேலஞ்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். சேலஞ்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெடின்னு கேப்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு த 90 டேஸ் சேலஞ்ச். வின்டர் இது ஒரு சீசன் மட்டும் இல்லை, இட்ஸ் ஆர்க், செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான நேரம். மோஸ்ட் பீப்புள் இந்த குளிரை சமாளிக்க பெட்லேயே படுத்திருப்பாங்க. நம்ம இந்த சேலஞ்சில் அந்த குளிரை யூஸ் பண்ணி அடுத்தவங்க தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் மைண்ட் அண்ட் பாடியை ஷார்பன் பண்ண போகிறோம். இந்த 90 டேஸ் சேலஞ்சை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த் 7 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரூல்ஸில் புதுசாக ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறோம், இல்லை ஆல்ரெடி ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை சிறப்பாக பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரூல், வேக்கப் இயர்லி. காலையில் 6 மணிக்குள்ளே எழுந்துக்கணும். எழுந்ததும் நம்ம பெட்டை நம்மளே மேக் பண்ணணும். இப்படி எழுந்து பெட்டை நம்மளே எடுத்து வைக்கும்போது அது ஒரு ஸ்மால் சக்ஸஸ். இந்த சக்ஸஸ் ரிப்பிள் எஃபெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ் தான். இப்படி ரெகுலராக வேகமாக எந்திரிக்கிறது ஒரு மிகப்பெரிய டிசிப்ளின். செகண்ட் ரூல், ரன் ஆர் ட்ரெயின். இப்படி எழுந்ததும் நம்ம பாடியை ரெடி பண்ணணும். இப்படி ரெடி பண்ண எந்த ஒரு ஜிம் மெம்பர்ஷிப்போ அல்லது எக்யூப்மெண்ட்டோ தேவையில்லை. நம்ம பாடி தான் மிகப்பெரிய எக்யூப்மெண்ட். புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸ்குவாட்ஸ், ட்ராகன் ஃப்ளாக்ஸ், டிஅப்ஸ், இந்த எக்ஸசைஸ் போதும். இப்படி நம்ம பாடி போதும்னு சொல்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள். இப்படி ரன்னிங் அல்லது ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டுக்கு அதிகமாக பிளட்டு பம்ப் ஆகும். இப்படி ட்ரெயின் பண்ணும்போது நம்ம பாடி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும். தேர்ட் ரூல், ரீட் அண்ட் லேர்ன். எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ரீட் பண்ணுங்கள். உங்கள் காம்படிஷன் ஹாட்ஸ்டார்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அல்லது உங்கள் ஃபேவரட்டான இன்ஃப்ளூயன்சரோ இல்லை. மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் ரீட் பண்ணி யார் லேர்ன் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய ரியல் காம்படிஷன். ரீட் பண்ணுங்கன்னா ஃபேண்டசி நாவலோ ட்ராமாவோ ரீட் பண்ணுறது இல்லை. ஸ்ட்ராட்டஜி, டிசிப்ளின், சைக்காலஜி, மணி, ஹியூமன் பிஹேவியர் பற்றி படிங்க. உங்களுக்கு பிடிச்ச சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட பயோகிராஃபி படிங்க. ஃபிட்னஸ், லீடர்ஷிப், பெர்சுவேஷன் பற்றி படிங்க. படித்தது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ் தான் உங்களுடைய வெப்பன். உங்களை எந்த விஷயம் பாதிக்குதோ அதை அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஒர்க் அவுட்டில், பிஸ்னஸ் கான்வர்சேஷனில், டெய்லி ஹேபிட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஃபிஃப்த்து ரூல், லேர்ன் அ ஸ்கில். ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கில்லுன்னு தோணக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் லேர்ன் பண்ணுங்கள். அது ஒரு டிஜிட்டல் ஸ்கில்லாவோ அல்லது ரெகுலர் ஸ்கில்லாவோ இருக்கலாம். வீடியோ எடிட்டிங், ரைட்டிங், டான்ஸிங், பாடுறது, ஏதாவது இருக்கலாம். உண்மையிலே உங்கள் ஃப்யூச்சர் பற்றி கேர் இருந்தால் 30 மினிட்ஸ் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறதை விட்டுட்டு லேர்ன் பண்ணுங்கள். இந்த விண்டரில் தான் நிறைய பேர் சேல்ஸ், மார்க்கெட்டிங், செல்ஃப் கண்ட்ரோல், இன்வெஸ்டிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஃபிஃப்த் ரூல், டிஸப்பியர். டிஸப்பியர்னால் காணாமல் போயிடுறதே இல்லை. அன்னெசரியாக இருக்கக்கூடிய ஹேங் அவுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், சீப் டோபமைன், இதுலேருந்து காணாமல் போயிடுங்க. இந்த சேலஞ்சில் கஷ்டமான விஷயம் இதுதான். நோ ஃபேபிங், நோ போன். ஃபேப் பண்ணுறது, போன் பார்க்குறது, சீப் டோபமைனை வேகமாக ரிலீஸ் பண்ணி நம்ம இத்தனை நாள் பில்ட் பண்ணி வச்சுருக்க டிசிப்ளின் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ நோ ஃபேபிங். சிக்ஸ்த் ரூல், ஜேர்னலிங். டெய்லி நைட்டு ஜேர்னல் பண்ணுங்கள். உங்கள் ப்ராசஸ் எல்லாம் ஜேர்னல் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சை ட்ராக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு டூ டூ லிஸ்ட் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எழுதி எக்ஸிக்யூட் பண்ணவங்க தான். சிக்ஸ்த் ரூல், மெடிடேட். நம்முடைய மைண்டு டெய்லி எதையாவது சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணக்கூடிய மெடிடேஷன் தான் ஒரு ரீசெட் பட்டன். மெடிடேஷன்னா மாங்க் மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஃபோக்கஸ். இப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் எத்தனை மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு தெரிய வரும். ஒரு நாள் க்ளீன் ஆகும். அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். நவ் லிசன் கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் நாட் அ க்யூட் லிட்டில் சேலஞ்ச். திஸ் இஸ் அ எவ்ரிடே வார். உங்களை நீங்களே பில்ட் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை பிரேக் பண்ணிக்க போகிறீங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணுற ஒவ்வொரு ரன்னிங்கும், ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நேரமும், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு எக்ஸ்கியூஸும் உங்களை நீங்களே எதிரிக்கிட்ட காட்டி கொடுக்குற மாதிரி. நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்லை, டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. டிசம்பர் எண்டில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சேலஞ்சை எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ண போகிறீங்களா, இல்லை டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ரெக்ரெட் பண்ண போகிறீங்களா? திஸ் இஸ் லாஸ்ட் சான்ஸ். நோ எக்ஸ்கியூசஸ், நோ வெயிட்டிங், நோ மெஸ்ஸி. வின்டர் ஆர்க் ஸ்டார்ட்ஸ் நவ்.